ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான டேஸ்டான வடை போட்டு மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மோர் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோடு கூட இதை சாதா வடையில் செய்யாமல் கருப்பு உளுந்து போட்டு ஒரு ஹெல்த்தியான வடை மோர் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இந்த மோர் குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி இந்த கருப்பு உளுந்து வடையை எப்படி செய்கிறதுன்ட்டு பார்த்துடலாம். இந்த கருப்பு உளுந்து வடை செய்கிறதுக்கு அரை கப்பு கருப்பு உளுந்தை ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. இது கருப்பு உளுந்தாக இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் நிறைய நேரம் ஊற வச்சிங்கன்னா தான் நல்லா ஸ்மூத்தாக அரையும். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடுங்க. இதை அரைக்கும் போதே ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் நான் சேர்க்குறேன். நான் எங்கள் வீட்டில் பசங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு செய்கிறதுனால பச்சை மிளகாவை போட்டு அரைச்சிருவேன். நீங்கள் ஒரு வேளை பெரியவங்களுக்கு செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி அரைக்க தேவையில்லை, சின்னதாக பொடியாக வெட்டி கூட பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட 2 டீஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. கடைசியாக அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அரைக்கும் போது ரொம்ப தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாது. லேசாக தண்ணி தெளிச்சிட்டு அரைச்சிருங்க. கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும், அப்போ தான் வடை போடுறதுக்கு சரியாக இருக்கும். மிக்சியில் அரைக்க இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் கிரைண்டரில் கூட அரைக்கலாம். ஆனால் இந்த சின்ன அமௌண்ட்டு செய்கிறதுக்கு மிக்சியே போதும். இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அடுத்து இந்த வடை மாவு கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக வெட்டி சேர்த்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூனுக்கு அரிசி மாவு சேர்க்குறேன். இந்த அரிசி மாவு இந்த வடைக்கு ஒரு நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அரிசி மாவு சேர்க்க இஷ்டம் இல்லைன்னா உளுந்து ஊற வைக்கும் போதே கொஞ்சம் அரிசியும் சேர்த்து ஊற வச்சிட்டிங்கன்னா நல்ல கிறிஸ்பாக வரும். கடைசியாக ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லியை பொடியாக வெட்டி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. இந்த வடை பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணதுக்கப்புறமா ஒன்றா இந்த வடையை போட்டு எடுத்துடலாம். இந்த கருப்பு உளுந்து வடை நம்ம சாதா வெள்ளை உளுந்து வடை செய்கிற மாதிரி இல்லை. இதோட டேஸ்ட்டு டெக்ஸ்சர் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதனால ரொம்ப பெருசாக தடியாக போடாதீங்க, சின்ன சின்னதாக இந்த மாதிரி போடுங்க. அப்போ தான் நல்லா வேகும். சாப்பிட்றதுக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு அப்போ தான் வசதியாக இருக்கும். ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா சாப்பிட முடியாது. சின்ன சின்னதாக இருந்தால் கொஞ்சம் ஆசையாக சாப்பிடுவாங்க. எண்ணெயில் போட்டுட்டு மெதுவான சூடு வச்சுக்கோங்க. திருப்பி திருப்பி போட்டு பொறுமையாக இதை வேக வைங்க. இது கருப்பு உளுந்துன்றதுனால கொஞ்சம் லேட் ஆகும் வேகிறதுக்கு. நீங்கள் ரொம்ப ஹையாக ஃப்ளேம் வச்சிட்டிங்க அப்படின்னா ஓரத்தில் மட்டும் மொறுமொறுன்னு ஆகிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். நான் எங்கள் வீட்டில் எப்போவுமே செய்யும்போது இந்த மாதிரி சின்ன பகோடா மாதிரி போடுவேன். அப்போ சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், கிறிஸ்பாக இருக்கும். எங்கள் வீட்டில் பசங்களுக்கு இந்த மாதிரி சின்னதாக போட்டால் தான் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். வடையாக உங்களுக்கு போட முடியல இல்லை போட பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி குட்டி பகோடா மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துடலாம். இந்த வடையை ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நாங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் மீதி இருக்க வடையை வச்சு தான் நான் ஒரு மோர் குழம்பு செய்ய போகிறேன். இந்த மோர் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவுக்கு கொஞ்சம் சின்னதாக வெட்டின தேங்காவை சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு துண்டு இஞ்சியும் 3 சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. அடுத்து காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான் இந்த மோர் குழம்புக்கு காரத்தை கொடுக்கும். அதனால உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூனுக்கு துவரம் பருப்பு ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க.
இது கூட தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஸ்மூத்தாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிடலாம். இதை அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிரை நல்லா அடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். இது ரெண்டுத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி, ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதை அடுப்பில் வச்சு லேசாக சூடு பண்ண போகிறோம். ஒரு கொதி வந்தால் போதும், ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஓரம் எல்லாம் நல்லா நுரைச்சி வருதில்ல, இந்த நேரத்தில் கேஸ் அணைச்சிருங்க. அணைச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வடையெல்லாம் சேர்த்துடலாம். இந்த வடையை கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு கூட நீங்கள் இந்த மோர் குழம்புல சேர்த்துக்கலாம். நான் அப்படியே தான் சேர்க்குறேன். கொஞ்சம் நேரம் ஊறிடுச்சுன்னா ரொம்ப நல்லாயிடும். இப்போ ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் கருவேப்பிலையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்ச உடனே இது மோர் குழம்பு கூட சேர்த்து நல்லா கலந்துருங்க. அவ்வளோதான், நம்மளோட வடை போட்ட மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு 2 மணி நேரம் மூடி அப்படியே வச்சுட்டிங்களா நல்லா ஊறி ரொம்ப டேஸ்டாகிடும். எப்போவுமே நான் இந்த மாதிரி கருப்பு உளுந்து வடை வீட்டுக்கு செய்யும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செஞ்சு அதுக்கப்புறம் இதில் மோர் குழம்பு செஞ்சுருவேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வடை போட்டு செய்கிற மோர் குழம்பு வெறும் உளுந்து வடையிலையும் நீங்கள் செய்யலாம், இல்லை பருப்பு வடையில் கூட செய்யலாம். இந்த மாதிரி கருப்பு உளுந்தில் செய்கிறது இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.